மூச்சிறைக்க துரத்திச் சென்று தரை சாய்த்த வேட்டையை கூர்மையாக பார்த்துவிட்டு வானம் பார்த்து சிங்கம் செய்யும் கர்ஜனை கொண்டாட்டம். மழை வரப்போகிறது என்று மனமுழுக்க ஆனந்தம் கொண்டு தோகையை உயர்த்தி வானம் பார்த்து மயிலாடும் ஆட்டம் கொண்டாட்டம். சிறு களிப்பு என்றாலும் ஒன்று கூடி வானம் பார்த்து ஓவென்று ஓசை எழுப்பி மாறுதட்டி குரங்குகள் போடும் குதியாட்டம் கொண்டாட்டம். எதன் காரணமாக மனம் மகிழ்ச்சி அடைந்தாலும் இறைவா நன்றி என்று வானம் பார்த்து மனிதன் சொல்லும் நன்றியும் கூட கொண்டாட்டம்தான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதர்களின் வாழ்வில் அத்தனையும் கொண்டாட்டமே. புதியதொரு உயிர் ஜனிக்க 2 மனிதர்களின் காதலின் அடையாளமாகவும் தன் குழந்தையின் குழந்தை தன் குடும்ப வாரிசு என்ற 4 மனிதர்களின் தவ வாழ்வின் பலனாகவும் முறையோடு உரிமையாய் அழைக்க புதிய உறவு ஒன்று என்ற இன்பத்தின் வெளிப்படையாகவும் பிறப்பு பல காரணங்களுக்காக கொண்டாடப்படுகிறது. இறப்பு ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே கொண்டாடப்படும். பிறப்பு மற்றும் இறப்பின் இடையே ஒருவன் வாழ்ந்த வாழ்வில் அவன் கடைபிடித்த அறம் ஒன்றின் அடிப்படையில் மட்டுமே இறப்பு கொண்டாடப்படுகிறது. அப்படி அறம் வளர்த்து வாழ்ந்து மறைந்தவன்தான் மகாகவி பாரதி. இவன் ஒரு மாபெரும் சகாப்தம். அவன் பேனாவிற்கு இருந்த உரத்தில் 1/4 பங்கேனும் பின்வந்த மனிதர்களின் மனதில் இருந்திருந்தால் சிசுவதம் செய்ய துணை போனவனையும் கையூட்டை கைமாற்ற உதவியவனையும் பின்னால் பேசுபவனுக்கு காது கொடுத்து கேட்டவனையும் சாதியின் பெயரில் செய்த கொலைக்கு கௌரவம் என்ற முதற்பெயர் இட்டவனையும் கற்பின் அடிப்படையை போதிக்க தவறிய பெற்றவரையும் எழுத்துக்களால் குத்தி கிழித்திருக்க வேண்டாமா? இதையா நீ செய்தாய் என்று கேவலப்படுத்தி இருக்க வேண்டாமா? தன் தவறை உணராத வரையில் மீண்டும் அவன் இச்சமுதாயத்தில் தலை தூக்கி நாவசைத்து ஏதேனும் சொல்ல அனுமதித்திருக்கலாமா? அது சரி, அத்தனை எழுதிய பேனாவின் சொந்தக்காரன் மறைந்தபோது இறுதி ஊர்வலத்திற்கு கூட வர முடியாத அளவிற்கு மற்ற வேளைகளில் உன்னிப்பாயிருந்த மனிதர்களுக்கு இன்றும் மற்ற வேளைகள் இருக்கத்தானே செய்கிறது. இந்த குற்ற உணர்ச்சி தான் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் இறுதி ஊர்வலத்தின் போது அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த அறத்தின் பால் அவரை கொண்டாடினோம் போல. பாரதி ஒருவனின் இறுதி ஊர்வலத்தை தவறவிட்டதின் வழியை போக்க பின்வந்த பல பெரிய மனிதர்களின் இறுதிச் சடங்குகளை முன்னெடுத்து செய்கிறோம். இன்றும் அந்த குற்ற உணர்ச்சி தீரவில்லை. அது தீர ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது அவன் பேனாவின் வலிமையை மனதில் ஏற்றி அவன் வழி நடப்பது ஒன்று. கொண்டாட்டம் எப்போதும் இன்பம்தான், உண்மையான காரணமறிந்து கொண்டாடப்படும் போது. அப்படி உண்மையான காரணமறிந்து கொண்டாடப்படும் போதுதான் உணர்ச்சியோடு கலந்து காலத்திற்கும் அந்த கொண்டாட்டத்தின் அடிப்படை எது என்பது மறவாமல் வாழ முடியும். அது சுதந்திர தினமானாலும் சரி, சுட்டுக் கொல்லப்பட்ட தேசத்தந்தையின் மறைவானாலும் சரி. அகவைக்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லை, மூத்தவன் முடியாதவன் என்பதும் இல்லை. படிப்பிற்கும் அறிவிற்கும் சம்பந்தமில்லை, அறிவுக்காய் படிப்பவன் அடங்கியதும் இல்லை. தெளிவுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமில்லை, பேசாமல் இருப்பவனெல்லாம் முட்டாளும் இல்லை. ஆக்கமும் அழிவும் வெவ்வேறில்லை, ஆக்கியவன் மறைந்த பின் ஒழியாமல் இல்லை. காரணமும் காரணியும் அறியாமல் இல்லை, காரணத்தை மறைத்தெதுவும் செய்யாமல் இல்லை. உற்றவனும் மற்றவனும் குழப்பத்தில் இல்லை, மனமுவந்து செய்வதெதுவும் வீண் காரியமில்லை. அமைதியிலும் ஆரவாரத்திலும் குறையெதுவும் இல்லை, அமைதியாய் இருப்பதொன்றே உத்தமமும் இல்லை. கேள்விகள் கேட்பதிலே தவறெதுவும் இல்லை, அறியாமை வளர்ப்பதிலே பயன் எதுவும் இல்லை. அறிந்தவன் ஊமையாவதில் புண்ணியமும் இல்லை, முடிந்த பின்னே வாடுவது யாருக்கும் உபயோகமும் இல்லை. வள்ளுவன் வாக்கு. நயநிலன் என்பது சொல்லும் பயனில பாரி துரைக்கும் முறை. விளக்கம். பயனில்லாத ஒன்றை பற்றியே விரிவாக பேசும் ஒருவனது பேச்சானது அவன் நல்ல பண்பில்லாதவன் என்பதை உலகுக்கு அறிவிக்கும்.